முதல்வருக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்த சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் நிறுவன பொதுச் செயலாளர் ஏ. அம்பேத்கர் தாசன். சென்னை சைதாப்பேட்டை சமூக நீதி மக்கள் இயக்கம் தலைமை அலுவலகத்தில் சமூக நீதி மக்கள் இயக்கம் வாராந்திர கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஏ. அம்பேத்கர் தாசன் அவர்கள் தலைமை தாங்கினார். பின்னர் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அம்பேத்கர் தாசன் முதலில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா மாணவர் விடுதி அதிநவீன வசதிகள் கொண்ட 10 மாடி புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த முதல்வர் மாணவர்களின் நலனில் மிகவும் அக்கறை கொண்ட முதல்வராக தமிழக முதல்வர் திகழ்கிறார் என்றும், முன்னாள் மாணவர் என்ற முறையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தேன் என்று கூறினார். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு சட்டம், வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டம் திரும்ப பெற வேண்டும் என்றும், தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெறும் ஆணவ படுகொலைக்கு ஏற்கனவே சட்டங்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஆணவ படுகொலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும், தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் இதை தடுக்கின்ற வகையில் புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மேலும் தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி வளர்வதற்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் பங்கு மகத்தானது என்றும், தன்னுயிரை பற்றி கவலைப்படாமல் கட்சியை வளர்த்தவர் என்றும், ஆம்ஸ்ட்ராங் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கட்சி மேலும் வளர்வதற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மீண்டும் கட்சியில் பொறுப்பு வழங்கிட அகில இந்திய தேசிய தலைவர் செல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் கருணையோடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார். இதில் சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள், கொள்கை பரப்பு செயலாளர் CVM சாமி, தலைமை நிலைய செயலாளர் TR கோட்டமுத்து, செய்தி தொடர்பாளர் AM வடிவேல், தலைமை நிலைய துணை செயலாளர் P முருகன், தொழிற்சங்க செயலாளர் A அருமை செல்வம் மற்றும் இயக்கத்தின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்பதோடு, இந்த ஏப்ரல் 14 இந்திய அரசியல் சட்ட சிற்பி டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று தமிழக முதல்வர் அவர்கள் சென்னை சைதாப்பேட்டையில் MC ராஜா விடுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 10 அடுக்கு மாணவர் விடுதியை திறந்து மாணவர்களின் கல்விக்கு ஒரு புதிய அடிக்கலை நாட்டி மாணவர்கள் மேலும் கல்வியில் உயர ஒரு சிறப்பான மணிமகுடமாக இந்த விடுதியை திறந்து வைத்ததற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் அந்த விடுதியை MC ராஜா பெயராலே திறந்து வைத்ததை போன்று அந்த புதிய விடுதியிலும் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சிலையை நிறுவ வேண்டும் என்று மாண்பு முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். மும்மொழி கொள்கையின் மூலமாக மத்திய அரசு இந்தியை திணிப்பதை ஏற்க முடியவில்லை. மொழி என்பது தனி மனிதருக்கான கல்வி வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்டதை அவரவர்கள் விருப்பத்துக்கு விட்டுவிட வேண்டுமே தவிர ஒன்றிய அரசு திணிப்பதோ அதற்காக தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய கல்வி நிதியை நிறுத்துவதோ நியாயமற்றது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் என்கிற பெயரில் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டமானது இஸ்லாமிய சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானது. அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது. அவருடைய வக்ஃப் வாரிய சொத்துக்கள் அவர்களுக்கே நிர்வகிக்க அனுமதி அளிக்க வேண்டும். அதே போன்று பீகார் புத்தகயாவில் உள்ள சாம்ராட் அசோக சக்கரவர்த்தி காலத்திலே கட்டப்பட்ட புத்தர் கோவிலானதை இன்றைக்கு இந்துக்கள் பராமரிக்கின்றனர். அதை இந்துக்களிடமிருந்து பிரித்து 1949 இயற்றிய சட்டத்தை ரத்து செய்து புத்தகயா புத்தர் கோயிலை பௌத்தர்களிடம் ஒப்படைக்க வேண்டுகிறோம். இந்த சமூகத்தினுடைய தமிழகத்தில் ஒரு தளபதியாக இருந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொன்றது
வேதனைக்குரிய ஒரு விஷயம். தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அரசியலையும் பகுஜன் சமாஜ் கட்சியையும் பௌத்தத்தையும் இரண்டு கண்களாக பாவித்த சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய இன்னுயிரை நீத்த நிலையில் அந்த கட்சியை தமிழகத்திலே வளர்க்கின்ற பொறுப்பினை, ஒரு வாய்ப்பினை ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அளிக்குமாறு இந்த நேரத்திலே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் செல்வி சகோதரி மாயாவதி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்குமாறு இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இப்போது தமிழகத்திலே சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துறை வாரியாக மானிய கோரிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், தமிழகத்திலே நடைபெறுகின்ற ஆணவ படுகொலைகளை நடத்திட விடாமல் அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே வேண்டுகோளாக வைத்து அரசின் மானிய கோரிக்கையின் மீது இன்றைக்கு இடஒதுக்கீட்டை 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 18% இருந்தது. இன்றைக்கு ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆன பிறகு அந்த 18ஐ 24% உயர்த்த வேண்டுகிறோம். அதே போன்று SC/ST பணியாளர்களுக்கு அவர்கள் சேருகின்ற துறையில் மேலே வருகின்ற அளவிற்கு பதவி உயர்விலும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டுகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாநில அரசில் பணியாற்றுகின்ற குரூப் டி தொழிலாளர்கள் மற்றும் மாநகராட்சியில் பணியாற்றுகின்ற ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் அவர்கள் சொந்த காலிலே நிற்கின்ற அளவிற்கு அவர்களுடைய குடும்பம், அவருடைய எதிர்காலம், அவருடைய பிள்ளைகள் வாழ்நாளை கருத்தில் கொண்டு இந்த அரசு அவர்களை அரசு ஊழியராக மாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை விடுக்கிறோம். தமிழக அரசு முக்கியமான வேண்டுகோளாக விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கை இருப்பது போன்று பட்டியலின மக்களுக்கு அவர்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி, தாட்கோவுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி, இவர்களை கண்காணிக்கின்ற வகையில் பட்டியலின மக்களுக்கும் ஒரு தனி நிதிநிலை அறிக்கை தயார் செய்து தனி பட்ஜெட் அறிவிக்க வேண்டுமாக இந்த மானிய கோரிக்கை விவாதத்திலே அவர்கள் கோரிக்கையாக வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.